ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் என்பதற்கு பாஸ்ஓவர், ரிசரக்ஷன் என்ற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. உயிர்த்தெழுதல் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது ஆனாஸ்டாசிஸ் என்பதாகும். ஆனாஸ்டாசிஸ் என்ற இந்த இரண்டு கிரேக்க வார்த்தைகளுக்கும் ஆனா என்றால் அப் என்பதாக பொருள்படுகிறது. ஸ்டாசிஸ் என்றால் டு ஸ்டாண்ட், நிற்பதற்காகவே எழுந்திருப்பது என்பதாக பொருள்படுகிறது. நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி அவர் பாருங்கள் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் பாருங்க. அந்த உயிர்த்தெழுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால் நிற்பதற்காகவே எழுந்திருப்பது என்பதாக பொருள்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நிற்பதற்காகவே எழுந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. பஸ்காவுக்கு மறுநாளிலே அவர்கள்